மக்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை லோக்சபாவில் நிறைவேற்ற முடியாததற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்களின் பல ஆண்டு கனவுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளது என்றார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மூலம் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பெண்களையும் அழைத்துச் செல்ல முயன்றோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் சதி செய்து முறியடித்தன. இது படுகொலைக்கு சமம் என்றார். நாட்டின் 100% பெண்களின் ஆசீர்வாதம் எங்கள் பக்கம் உள்ளது என நாட்டு மக்களுடனான உரையில் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாங்கள் திடமாக உள்ளோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாட்டின் வளர்ச்சிக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியே தீர்வோம் என்றார். வன்முறை மற்றும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பெண்களுக்கு தீங்கு இழைக்கிறது திமுக. பெண்களுக்கு எதிரான திமுகவின் நிலைப்பாட்டிற்கு தக்க பாடம் கிடைக்கும் என கோவையில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவைக்கு அவராக வரவில்லை, நான் தான் வர வைத்தேன். கரூரில் வெற்றி உறுதி. கோவையிலும் வெற்றியை உறுதி செய்ய அவருக்கு நான் டியூட்டி போட்டிருக்கிறேன். இதனால் பழனிசாமி இப்ப பயந்த சாமியாக இருக்கிறார் என மேட்டுப்பாளையத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தொகுதி மறுவரையறை குறித்து ஸ்டாலின் பொய்யை பரப்பி வருகிறார் என பியூஷ் கோயல் தெரிவித்தார். அவர் ஒரு பொய்யர், தமிழக மக்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள் என்றார். 5 ஆண்டுகால சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சி முடிவுக்கு வரவிருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பெரும் எழுச்சி மிகுந்த உற்சாக வரவேற்பு தமிழகத்தில் வரவிருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கான சாட்சி என்றார். கருப்பு உடை அணிந்து திமுக தங்கள் தீய எண்ணங்களுக்கு திரை போட்டுவிட முடியாது. உங்கள் கெட்ட செயல்களின் பலன்களில் இருந்து தப்பிக்கவும் முடியாது. மக்கள் உங்கள் முகங்களை அறிந்து கொண்டு விட்டார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி போன்ற கட்சிகளின் சுயநலத்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட முடியாமல் போனது என பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், சமாஜ்வாதி போன்ற கட்சியினர் மகிழ்ச்சியில் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் என குற்றம் சாட்டினார். மகளிர் மசோதாவை நிறைவேற்ற முடியாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, சாதாரண குடும்பத்தில் இருந்து அதிக அளவில் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என விரும்பினேன். ஆனால் திமுக, காங்கிரசின் வெறுப்பு அரசியலுக்கு மகளிர் மசோதா இரையானது என்றார். தமிழகத்துக்கு தேவையானதை பெற்றுத் தருவதற்கு ராணுவ வீரனைப் போல் டெல்லியில் போராடுவேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் உறுதியளித்துள்ளார். திமுகவின் சாதனைகளை மக்கள் பட்டியலிட்டு சொல்கின்றனர். சொல்வதற்கு சாதனைகள் எதுவும் இல்லாத பழனிசாமி அசிங்கமாக பேசுகிறார், சாபம் விடுகிறார். அவருக்கு 11வது தோல்வியை கொடுக்க வேண்டும், துரோகம் செய்யும் கூட்டத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் என திருப்பூர் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, நிதி தரவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும் தமிழகத்திற்கும் நடக்கும் தேர்தல் இது என கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ராகுல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழகம் வருவாராம், ஆனால் முதல்வர் ஸ்டாலின் பக்கத்துல ஒன்னா நின்னு ஓட்டு கேட்க மாட்டாராம் என சீமான் கிண்டல் அடித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவிருந்தால் தமிழகத்தில் இருக்கும் பிரதமர் மோடியை மகளிர் இடஒதுக்கீட்டை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நிறைவேற்ற சொல்லுங்கள் பார்ப்போம் என முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டசபை தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். இந்தியாவில் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வழங்க வேண்டும். அவர் தகுதியை விட்டு அவதூறு பேச்சுக்களை பேசி இருக்கிறார். அதற்கு காலம் பதில் சொல்லும் என தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் கூறியுள்ளார். நண்பர்கள் யார், துரோகிகள் யார் யார் என்பதை தொகுதி மறுவரையறை அடையாளம் காட்டியுள்ளது. பாஜகவுக்கு சாதகமான கருப்பு சட்டத்தை வீழ்த்த உதவிய அனைவருக்கும் நன்றி என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பிரிவினை சக்திகளை தோற்கடிப்போம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரிவினை சக்திகளை தோற்கடித்து நீதியான ஒன்றுபட்ட இந்தியாவை நாம் ஒன்றிணைத்து உருவாக்குவோம் என்றார். லோக்சபாவில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததால் தமிழகம் உரிய அளவில் கூடுதலாக 20 எம்பிக்களை பெறும் வாய்ப்பை இழந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மாநில உரிமைகளை பறித்து சர்வாதிகார ஆட்சியை நிறுவ வேண்டும் என பாரதிய ஜனதா இலக்கு வைத்துள்ளது என்றார். மகளிர் மசோதாவை தடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு ஸ்டாலின் அநீதி இழைத்துள்ளார் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்களின் அதிகாரமயமாக்கலுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சீர்கெடுத்ததை கொண்டாடினீர்களா என கேட்டுள்ளார். இனிமேலாவது தமிழகத்தை உரசி பார்க்க வேண்டாம், தாங்க மாட்டீர்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பிரதமர் மோடிக்கு பெரும் தோல்வி என்று தெரிவித்துள்ளார். ஸ்டாலினை பாரதிய ஜனதாவால் மிரட்டி பணிய வைக்க முடியாது என திருச்சி பிரச்சாரத்தில் ராகுல் பேசினார். ஊழலால் பாரதிய ஜனதாவின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளது என்றார்.
மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்வதை தமிழகத்தில் செய்யும் முதல்வர்தான் பாஜகவிற்கு தேவை. அதிமுக எப்போதோ அழிந்துவிட்டது. இப்போது இருப்பது முகமூடிதான், அதுவும் பாரதிய ஜனதாவினுடையது என ராகுல் பேசினார். பார்லிமென்டில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கடித்துள்ளது. அந்த கூட்டணிக்கு தமிழக பெண்கள் வாக்களிக்க கூடாது என அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல்லில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு முதல்வர் தீ வைத்தார். அந்த தீ பரவி டெல்லி வரை சென்று மசோதா தோல்வியடைந்தது என திருச்செங்கோடு பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். மகளிருக்கு எதிராக துரோகம் செய்த ஸ்டாலின் வரலாற்றின் கருப்பு பக்கங்களில்தான் இடம்பெறுவார். அவரை மகளிர் சமுதாயம் ஒருபோதும் மன்னிக்காது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளின் கொண்டாட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவமானம் என மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். திமுகவை விஜய் அசைத்து காட்டுவார் என்ற மாய தோற்றத்தை உருவாக்குகின்றனர். ஆனால் விஜய்க்கே தன்னால் அதனை சாதிக்க முடியாது என்று தெரியும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவின் தில்லுமுல்லை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நடிகர் சரத்குமார் தெரிவித்தார். மசோதா தோல்வியடைந்ததால் எல்லாம் முடிந்துவிடவில்லை, இதுதான் ஆரம்பம் என சொன்னார். பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவிற்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு தனது சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொகுதியில் போட்டியிடுகிறார் என போடிநாயக்கனூர் பிரச்சாரத்தில் ஜான் பாண்டியன் பேசினார். நல்லாட்சி தரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். திமுகவுடன் தாவேகா ரகசிய கூட்டணி வைத்துள்ளது என்றார். திருவாரூர், மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருவையாறு, ஸ்ரீரங்கம் மற்றும் மண்ணச்சநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தேஜ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்தியா நோக்கி கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த 2 கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதில் ஒரு கப்பல் மீண்டும் திரும்பியது. மற்றொரு கப்பலின் நிலை தெரியவில்லை. இதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. பயணிகள் நெரிசலை குறைக்கும் விதமாக சென்னை எழும்பூரில் இருந்து மேற்கு வங்கம் மாநிலம் சந்திரகாட்சிக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை தடுத்து நிறுத்தியதோடு அதை முதல்வர் ஸ்டாலின் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கிறார். இதற்கு எவ்வளவு கொடூர மனம் வேண்டும்? அவரை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். பிடிவாதம், குறுகிய கண்ணோட்டம் கொண்ட திமுகவால் தமிழகம் இன்னும் பலவற்றை இழக்க நேரிடலாம் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெறுப்புணர்ச்சி நிறைந்த எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வாய்ப்பை இழக்க செய்தது என்றார். தேசிய ஜனதா கூட்டணியைச் சேர்ந்தவர் பூஜை செய்யத்தான் உரித்தானவர்கள் என கோவையில் பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது சரியானதல்ல என்றார். தமிழகத்தில் மதுபானம், நில ஒதுக்கீடு மற்றும் மணல் குவாரி ஒப்பந்தங்களில் ஸ்டாலின் குடும்பம் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசு ஏற்கனவே நிறைவேற்றிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வாருங்கள், நிறைவேற்றி தருகிறோம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்ததன் மூலம் பெண்கள் விரோத கட்சி என்ற அவப்பெயர் காங்கிரஸ் மீது விழுந்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பார்லிமென்டில் அறிமுகப்படுத்த கோரி திமுக சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. மகளிர் மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. எப்போதெல்லாம் பிரதமர் மோடி ஒரே நாடு என கூறுகிறாரோ அப்போதெல்லாம் ஜனநாயகத்தை நசுக்குகிறார் என்று பொன்னேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பொன்னேரியில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை ஆதரித்து ராகுல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் ஒருமுறை கூட முதல்வர் ஸ்டாலின் பெயரை உச்சரிக்காமல் தனது உரையை முடித்தார். கடலூர் பிரச்சாரம் ரத்தான நிலையில் இதற்கு பின்னணியில் திமுகவின் ஆதரவு அதிகாரிகள் இருப்பதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். ஆனால் அங்கு ராகுலின் பிரச்சாரம் தனி, ஸ்டாலினின் பிரச்சாரம் தனி. அதனால் அந்த கூட்டணி இன்றைக்கோ நாளைக்கோ உடையக்கூடிய கூட்டணி என அண்ணாமலை கூறினார். செங்கோட்டையன் திமுகவின் பி டீம் என்று கண்டுபிடித்தேன். திமுகவின் உளவாளி என்பதால் தான் அவரை கட்சியில் இருந்து தூக்கினேன் என பழனிசாமி கூறியுள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் ஜனநாயகம் செத்துவிட்டது என சீமான் தெரிவித்துள்ளார். நேர்மையாக ஆட்சி செய்ய விரும்புபவர் நாட்டு மக்களும் நேர்மையாக இருக்க வேண்டுமென்று எண்ணுவார்கள் என்றார். கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கிய பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றது.
இதையடுத்து இரு அவைகளும் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நாளை இலங்கை சுற்றுப்பயணம் செல்ல உள்ளார். இதை முன்னிட்டு அந்நாட்டு சிறைகள் வாடும் தமிழக மீனவர்கள் 19 பேரை விடுவிக்க இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற எண்ணெய் கப்பல் மீது எந்த முன்னறிவிப்புமின்றி ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு கப்பலில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி கோவைக்கு வந்தடைந்தார். விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கொடிஷியா மைதானத்திற்கு அவர் சென்றார். கோவை கொடிசியாவில் நடைபெற்ற தேசிய ஜனதா கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு பண்ணாரி மாரியம்மன் படத்தை எல் முருகன் மற்றும் அண்ணாமலை நினைவு பரிசாக வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பிரச்சாரத்தில் அமைச்சர் மெய்யநாதன் மகளிர் உரிமை தொகை வங்கியில் ஏறிவிட்டதா என கேட்டார். அதிலிருந்து 500 அல்லது 1000 ரூபாயை தேர்தல் நிதியாக தாருங்கள் என ஜாலியாக கேட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். RSSல் இதுவரை எத்தனை பெண்கள் தலைவராக இருந்திருக்கின்றனர் என கோவை பிரச்சாரத்தில் தேஜஸ்வி யாதவ் கேட்டார். RSS சித்தாந்தம் திணிக்கப்படுகின்றன, இதை கட்டாயமாக எதிர்ப்போம் என்றார். சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் மக்களை சந்திக்கவில்லை என்றால் அவர்களை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் என்று கௌதமி தெரிவித்துள்ளார். ஸ்டாலினை பாஜகவால் மிரட்டி பணிய வைக்க முடியாது என திருச்சி பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேசினார். ஊழலால் பாஜகவின் பிடியில் அதிமுக சிக்கியுள்ளது என்றார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றாமல் தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய நலனை விட எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் கணக்குகளே முக்கியத்துவமாக உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அனைவரும் முதலில் தாய்மொழியை மதிக்க வேண்டும், அதன்பின் மற்ற மொழிகளுக்கு மதிப்பு தர வேண்டும் என பொன்னேரியில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் பேசினார். தமிழகம் வந்த ராகுல் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக உங்கள் கட்சியை அறிவாலயம் லீசுக்கு எடுத்து நடத்துவது உங்களுக்கு தெரியுமா? சத்தியமூர்த்தி பவன் ஸ்டாலினுக்கு உள்வாடகைக்கு விடப்பட்டுள்ளது என்ற விவரத்தையாவது தாங்கள் அறிவீர்களா என அதிமுக MP என்பவரை கேள்வி எழுப்பியுள்ளார். வீட்டிற்கு ஒரு ஹெலிகாப்டர், குடும்ப பெண்களுக்கு 1 கிலோ தங்கம், திருமண பெண்ணுக்கு 1 கிலோ வைரம், புதுமண தம்பதியர் அரசு செலவில் வெளிநாடு தேன்நிலவு செல்வது போன்ற திட்டம் உள்ளது என இலவச திட்டங்களை கிண்டலடித்து காரைக்குடியில் சீமான் பேசினார். தமிழக எம்பிக்களான நாங்கள் தமிழகத்தின் உண்மைகளையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்துள்ளோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். இதே உறுதியோடு போராடி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை முழுமையாக நடைமுறைப்படுத்த செய்வோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை சந்தித்தது முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைத்த முதல் வெற்றி. தமிழகத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கும் முயற்சியில் பாஜக தோல்வியடைந்துள்ளதாக ஈரோட்டில் பிரச்சாரம் செய்த உதயநிதி தெரிவித்தார். சத்தியமங்கலத்தில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கேரளாவில் உள்ள பாண்டியாறு புன்னம்பலா அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை பவானிசாகர் அணைக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என உறுதியளித்தார். திமுக காங்கிரஸ் குடும்பத்தினர் தொடர்ந்து மன்னர் பரம்பரையாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்தினர் மட்டுமே அல்லது உறவினர்கள் மட்டுமே பார்லிமெண்ட் செல்ல வேண்டுமென நினைக்கிறார்கள் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். அதனால்தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தடுக்கிறார்கள் என கூறினார். பழனிசாமி இப்ப என்ன பேசுறது எது பேசுறதுனே ஒன்னும் தெரியல என ரகுபதி தெரிவித்தார். எப்ப பாரு தூங்காமலே பேசிக்கொண்டே போறாரு, பஸ்ல போகும்போது கூட தூங்காம இருக்காருன்னு நினைக்கிறேன் என்றார். தமிழகத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என பிரேமலதா பேசியுள்ளார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளால் 1700 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இதை பற்றி பேசியிருக்க கூடாது என்றார். தமிழ் மொழி சாதாரண மொழி அல்ல, இந்த நாட்டிற்கு தாய்மொழியாகும். ஆனால் அதை அழிக்க பாஜக முயற்சிக்கிறது என சோளிங்கரில் நடந்த பிரச்சாரத்தில் ராகுல் கூறினார். தமிழகத்திற்கு வருவதில் பெருமையாக உள்ளது. தமிழ் மக்களுக்கு என் இதயத்தில் தனி இடம் உள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் பேசினார். தமிழ் மக்களின் மீதான தாக்குதல் என் மீதான தாக்குதல் போன்றது என்றார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்துள்ளனர். திமுக காங்கிரசிற்கு தாய்மார்கள் ஓட்டளிக்க கூடாது. தந்தை கருணாநிதி செய்த தவறை மகன் ஸ்டாலினும் திட்டமிட்டு செய்கிறார் என தருமபுரி பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசினார். நீலகிரிக்கு சென்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். நீங்கள் போட்ட ஆட்டமெல்லாம் தெரியும், டிவியில் போட்டு விடுவேன். உங்கள் மீது மனைவியும் மகனும் கேவலமான புகார் கொடுத்தனர். அது பற்றி பேசுவதே என் பதவிக்கு சரியாக இருக்காது என
கோவை பிரச்சாரத்தில் செங்கோட்டையனை இபிஎஸ் விமர்சித்தார். தமிழகத்தில் 2021 திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோயம்புத்தூர் மற்றும் தருமபுரி பகுதிகள் பழிவாங்கப்பட்டதாக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். தொகுதி மறுவரைவு பட்டியலில் பெண்களுக்கு நேரடியாக 300 தொகுதிகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் மசோதாவை வரவிடாமல் தடுத்து தொடர்ந்து தமிழகத்திற்கு அநீதி இழைத்து திமுக விபூதி அடித்து வருகிறது என நடிகை கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்னை வந்தடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொன்னேரிக்கு அவர் சென்றார். அம்மா உணவகத்தில் உணவின் தரம் குறைவாக இருப்பதாக புகார் வந்துள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ருசியான சுவையான உணவு வழங்கப்படும் என பழனிசாமி உறுதியளித்தார். அதிமுகவில் யாரையும் வளர விடாதவர் செங்கோட்டையன். சிறுமையாக பேச ஆரம்பித்து செல்வாக்கை இழந்துவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,02,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் இன்று தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரும் ராகுல் குளச்சல் நாகர்கோயிலில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை சென்னை மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். கடலூரில் நாளை நடைபெறவிருந்த தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரோட் ஷோவுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயக கூட்டணி சார்பில் கோவையில் இன்று மாலை பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். தீய சக்தி திமுகவை ஆட்சியில் இருந்து மக்கள் விரட்டியடிக்க வேண்டும். தேஜா கூட்டணியின் ஆட்சி மலர வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத செயலுக்கு திட்டமிட்டு 4 பேரை தில்லி போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ரிமோட் கட்டுப்பாட்டில் இயங்கும் பொம்மை கார்கள் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விலைவாசி உயர்வை ஈடு செய்யும் வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து பெண்களின் தோல்வியை காங்கிரஸ் கொண்டாடுகிறது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். மேலும் மகளிர் உரிமைகளுக்காக பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து போராடி வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது. ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா தெரிவித்துள்ளார். சின்னசேலம் அருகே உள்ள கள்ளநத்தம் கிராமத்தில் நேற்று ஓட்டு சேகரிக்க வந்த திமுக வேட்பாளரை வரவேற்க காத்திருந்த பெண்களுக்கு 100 ரூபாய் பணம் பட்டுவாடா செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் இரட்டை குடியுரிமை பற்றி எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரிக்க அலகாபாத் ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. கடந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சியில் பார்லியில் தாக்கல் செய்த மசோதா தோல்வியடைவது இதுவே முதல் முறையாகும். இது தேஜா கூட்டணியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கேபினெட் கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நாளை காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் 26ஆம் தேதியும், திக்கு விஜயம் 27ஆம் தேதியும், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 28ஆம் தேதியும், மாசி வீதிகளில் தேரோட்டம் 29ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 150 உயர்ந்து ரூபாய் 14,360க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து ரூபாய் 280க்கு விற்கப்படுகிறது. திருவாரூரில் தபால் ஓட்டுப்பதிவு மையத்தில் திருவாரூர் பாஜக வேட்பாளர் கோவி சந்திரசேகரன் ஓட்டு சேகரித்தார். இங்கு பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது என போலீசார் கூறியதால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை மலைப்பாதையில் சென்ற சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் சிறுவன் உட்பட 10 பேர் இறந்தனர், பலர் படுகாயம் அடைந்தனர். வால்பாறை அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் இறந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்தார்.
காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறினார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழக போலீஸ் டிஜிபி அலுவலக இமெயிலுக்கு நடிகை குஷ்பு வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் கடிதம் வந்தது. விசாரணையில் அது போலி என தெரிந்தது. கியூபாவிற்கு எதிராக விரைவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பு எங்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்குத்தான் நாங்கள் தேவை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தினேஷ், ஹரிஷ், கல்யாண், சுவாசிகா, சஞ்சனா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் லப்பர் பந்து. இதில் தினேஷ் நடித்த கேரக்டர் முதலில் எஸ். ஜே. சூர்யாவிற்கு தான் வந்தது. அவர் கூறுகையில், இந்த படக்கதை எனக்கு பிடித்தது. இயக்குனரிடம் ஓரிரு முறை சில மாற்றம் சொன்னேன், அதை தட்டாமல் செய்தார். ஒரு கட்டத்தில் அது படத்தின் கதையை பாதிக்குமோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அதனால் இயக்குனரிடம் கதையில் மாற்றம் செய்தால் உங்களின் தனித்திறமையை இழப்பீர்கள் என கூறி நானே வெளியேறினேன் என்றார். வாரிசு இயக்குனர் வம்சி ஹிந்தியில் இயக்கும் படத்தில் நடிகர்கள் சல்மான் கான், நயன்தாரா நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு இன்று முதல் துவங்கியது. ஜவான் படத்திற்கு பின் நயன்தாரா நடிக்கும் இரண்டாவது ஹிந்தி படம் இது என கூறப்படுகிறது.